أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. தற்காலத்தில் கொரோனா தொற்று நோயின் காரணத்தினால் உலகத்தில் நம்மோரும் சரி அந்நியரும் சரி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமது அன்பிற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள், நெருங்கிய உறவினர்களுக்கு வந்த இந்த நோய் அல்லது வேறு ஏதாவது நோயினால் தற்போது பெரும் துன்பம் ஏற்படுகிறது எனில் நம் மக்கள் தமது கடிதத்தில் தமது துன்பங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். இன்னும் சில நோயாளிகளிடம் கூட அவர்கள் பலகீனமான உடல்நிலை கொண்டவர் என்றால் இந்த நோயின் தாக்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு துன்பத்தில் உலகம் உழன்று கொண்டிருக்கிறது. ஒரு முரப்பி சாஹிப் எழுதுகிறார், என்ன நடந்தது என்று புரியவில்லை அல்லது என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. அவர் கூறும் விஷயம் சரிதான். உண்மை என்னவென்றால் ஒன்றும் தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இதனை குறித்து கூறுகின்றான். உலகின் நிலைமைகள் மற்றும் நமது நிலைமைகள் குறித்து கூறுகின்றான். வகாலல் இன்சானு மாலஹா, இதற்கு இப்போது என்ன ஆகிவிட்டது என்று மனிதன் கூறுவான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு பிப்ரவரி 1920 கூறுகின்றார்கள், தொற்று நோய்கள் மற்றும் சோதனைகளை குறிப்பிட்டவாறு சுருக்கமாக விளக்க உரையில் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், முன்னரும் இயற்கையான தொற்று நோய்களின் ஆபத்துகள் வந்தன. ஆனால் இப்போது காலம் எத்தகையது என்றால் சோதனைகளின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது. நானும் பல வருடங்களாக கூறி வருகின்றேன், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்திற்கு பிறகு அன்னார் உலகை தொற்று நோய்கள், வானத்து சோதனைகள் குறித்து எச்சரித்த பிறகு உலகில் புயல்களும் பூகம்பங்களும் தொற்று நோய்களும் மிகவும் அதிகரித்து விட்டன. மனிதனுக்கு பொதுவாக இந்த ஆபத்துகளும் தொற்று நோய்களும் எச்சரிப்பதற்காக வருகின்றன. உங்களை படைத்தவனின் உரிமையை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வின் படைப்பினங்களின் உரிமையை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகின்றன. இந்த நிலையில் நாமும் இறைவன் பக்கம் குனிய வேண்டும், உலகை எச்சரிக்க வேண்டும். சில நோய்கள் அல்லது தொற்று நோய்கள், புயல்கள் எத்தகையவை என்றால் இயற்கையான முறையில் அதன் தாக்கம் ஒவ்வொருவரின் மீதும் படுகிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், சரிதான், சில சோதனைகளுக்கும் நமக்கும் தொடர்பில்லைதான். ஆனால் நாம் எந்த உலகில் வசிக்கிறோமோ அங்கு உள்ள தொற்று நோய்கள் போன்றவைகளின் ஓரளவுக்கு
நமக்கும் பங்கு பெற வேண்டியது ஏற்படுகிறது. इंसान को அதில் நாமும் பங்கு பெறுகின்றோம். ये वबाएं और இறை இயக்கங்கள் होशियार कर அதிலிருந்து முற்றிலும் பாதுகாக்கப்படும் என்பதன்று. अपने ஏனென்றால் की हक अदा करो அது இறை திட்டங்களுக்கு மாற்றமானது. और ஆனால் நம்பிக்கை கொண்டவர் की भी हक अदा करो उसके बंदों அதுபோன்று பிரச்சனைகளின் போது बस இறைவன் பக்கம் குனிந்தவாறு हमने खुद भी அவனது நன்றியுள்ள அடியாராகியவாறு விழுகின்றார்கள். पहले से ज्यादा झुकना है ஆகவே और दुनिया நான் ஏற்கனவே கூறியது போன்று நாம் बीमारियां और वबाएं இந்நாட்களில் குறிப்பாக ऐसी हैं இறைவன் பக்கம் குனிய வேண்டும். कि जब दुनिया में आए அவனது அருளையும் கருணையையும் வேண்ட வேண்டும். कुदरती तौर पर எனவே முன்னரை விட அதிகமாக हर एक அஹ்மதிகளாகிய நாம் बस मुस्लिम माऊद அல்லாஹ்வின் முன் குனிவதற்கு भी முயற்சி செய்ய வேண்டும். आते हैं சிலர் ठीक है சில கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். हमसे ताल्लुक नहीं है இது लेकिन அடையாளம் என்ற முறையில் வந்த தொற்று நோய் என்கின்றனர். बातों எனவே எச்சரிக்கை அல்லது நிவாரணத்திற்கு தேவையில்லை என்கிறார்கள். वबाएं हैं அல்லது இன்னும் சிலர் कहत हैं மற்றவர்களின் உணர்வுகளை इनमें காயப்படுத்துகிற हमें கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். हिस्सा लेना पड़ता है यानी இது इसमें தனிப்பட்ட அடையாளமா असरअंदाज होता இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக நாம் கூறுவோம், है कि इलाही जमातों को நான் ஏற்கனவே கூறியது போன்று रखा जाए சில ஹொத்பாக்கள் முன்னர் கூட இந்த நோயின் ஆரம்ப வேளையில் ஹொத்பாவில் கூறி வந்தேன். लेकिन பூமி அல்லது வானத்து நோய்கள் ஆபத்துகள் அதிகமாகிவிட்டன. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்துக்கு பிறகு மிகவும் அதிகமாகிவிட்டன. बनते हुए பொதுவாக இதனை கூறலாம். ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்து தொற்று நோயுடன் இதை हमें इन दोनों இணைத்து பேசுவது, அதுபோன்று பேசுவது, बहुत झुकना चाहिए அஹ்மதிகள் நௌதுபில்லா இந்த நோயினால் பீடிக்கப்பட்டு அதனால் மரணமடைந்து விட்டால் அவரது ஈமான் பலகீனமானது அல்லது அவ்வாறு இருந்தது என்று கூறுவதற்கு अहमदी को எவருக்கும் உரிமை இல்லை. अल्लाह के हजूर झुकने की பிளேக் நோய் कोशिश करनी चाहिए ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அடையாளமாக வந்தது. बाज लोग ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த பிளேக் நோயால் மரணிப்போரை ஷஹீத் என்று கூறியிருந்தார்கள். ये ஆனால் அந்த பிளேக் நோய் அடையாளமாக வந்தது என்பதை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியிருந்தான். ये बाज அந்த வகையில் அந்த நோயை या ஒரு அடையாளமாக அன்னார் கூறினார்கள். ஜமாத்திற்கு दूसरे को அது குறித்து வழிகாட்டலும் चाहते हैं வழங்கினார்கள். हमें नहीं पता எனவே அந்த பிளேக் நோய் ஒரு खास तौर पर தனித்தகுதி வாய்ந்ததாகும். लेकिन अमूमी तौर पर அப்போது கூட மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் कहते हैं தமது ஜமாத்திற்கு கூறினார்கள், முப்தி சாஹிபிடம் பத்திரிகையில் அறிவிக்குமாறு கூறினார்கள், बीमारी के जिक्र में भी मैंने कहा था நான் எனது ஜமாத்துக்காக दीनी और आसमानी बलाएं அல்லாஹ் ஜமாத்தை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகமாக துஆ செய்கிறேன். हज़रत मुस्लिम अलैहिस्सलाम की அன்னார் கூறினார்கள், ஆனால் திருக்குர்ஆனில் இருந்து अमूमी நிரூபணம் ஆகியுள்ளதாவது, लेकिन இறை தண்டனை இறங்கும் போது हज़रत मुस्लिम தீயவர்களுடன் इस्लाम நல்லவர்களையும் சேர்த்து சுருட்டிவிடுகிறது. ताउन के साथ பிறகு அதன் தாக்கம் और फिर इस किस्म की बातें करना அவரவரது அமலுக்கு ஏற்ப ஏற்படும். जो अहमदी எனவே से में मुब्तला நல்லவர்களுக்கு या इससे वफात पा गए எந்த தாக்கம் ஏற்படாது என்பது கிடையாது. நல்லவர்களுக்கும் தாக்கம் ஏற்படும். ताउन हज़रत मुस्लिम ஏற்கனவே கூறப்பட்டது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இயற்கை சட்டத்தின் गो के தாக்கம் ஏற்படுகிறது. सल्लल्लाहु अलैहि वसल्लम ने பாருங்கள், நூஹின் காலத்தில் வெள்ளப்பெருக்கின் தாக்கம் बीमारी से எல்லாரின் மீதும் ஏற்பட்டது. ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைகளையும் बीमारी के निशान के तौर அவரை பற்றி முழுமையாக தெரியாதவர்களாகிய के बारे में அவரது வாதமும் तौर पर फरमाया था அவர் வைத்த சான்றுகளையும் தெரியாதவர்களும் கூட कुरान भी फरमाया था कि வெள்ளப்பெருக்கினால் அழிந்தனர். और மேலும் கூறினார்கள், ஜிஹாது आई थी
நடைபெறும்போது इसलिए வெற்றிகள் ஏற்பட்டன. ताउन की जो आपके जमाने में आया அவை அனைத்தும் இஸ்லாத்திற்கு அடையாளமாக साथ ही இருந்தது. उस वक्त भी ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபா फरमाया ஜிஹாதில் பங்கு பெற்றார்கள். इसका ऐलान कर दें அதில் வெற்றிகள் கிடைத்தன. कि பிறகு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் காலத்திலும் ஜிஹாத் நடைபெற்றது. मगर அவற்றில் சில தோல்விகளும் ஏற்பட்டன. कुरान करीम से பொதுவாக வெற்றிகள் கிடைத்தன. कि जब कहरे इलाही नाज़िल இவை अனைத்தும் फिर बदों के साथ இஸ்லாத்தின் வெற்றிக்கு கிடைத்த का अशर अपना அடையாளங்களாகும். होगा, ஆனால் फिर ஒவ்வொன்றிலும் नहीं कि மறுப்பவர்களுடன் होगा नेकों को, முஸ்லிம்களும் தான் கொல்லப்பட்டனர். जैसा कि पहले जिक्र हो மறுப்பவர்கள் மட்டும்தான் மரித்தனர் என்ற நிலை இருக்கவில்லை. ये तो असर होता है। ஜிஹாத் என்பது ஒரு அடையாளமாக இருந்தது. देखो எனினும் அதில் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டனர். और जाहिर है முஸ்லிம்களில் எவர் கொல்லப்பட்டாரோ அவர் ஷஹீத் என்று அழைக்கப்பட்டார். कि नूह का அவ்வாறே பிளேக் நோய் उसके दलाइल क्या है। நமது உண்மைக்கு ஒரு அடையாளமாகும். फिर आप फरमाते நமது ஜமாத்தில் சிலரும் கூட ஷஹீதாவது சாத்தியமே. बात हुई எல்லாவற்றிற்கும் மேலாக इस ताकत के वास्ते निशान அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுங்கள். सल्लल्लाहु अलैहि वसल्लम के साथ உங்கள் உள்ளங்களை மன எழுச்சிகளில் இருந்து उसके बाद தூய்மையாக்கி வையுங்கள். खुलफाए பிறகு राशिदीन में भी அடியாருக்குரிய கடமைகளை उनमें बाज़ जगह நிறைவேற்றுங்கள். गस्तें भी हुई। இறைவன் மீது अमूमी तौर पर फतुहात உண்மையான ஈமான் கொள்ளுங்கள். एक பணிந்து இறைவன் முன் துஆ செய்யுங்கள். ये सब நீங்கள் இறைவன் முன் அழுது के वास्ते निशान थी। துஆ செய்யாத ஒரு நாளும் உங்களிடம் வர வேண்டாம். हर एक में कुफार के இதற்கு பிறகு साथ मुसलमान भी मारे। நீங்கள் வெளிப்படையான காரணிகளை ये नहीं கவனத்தில் கொள்ளுங்கள். वो निशान வெளிப்படையான எல்லா நடவடிக்கைகளையும் முழுமைப்படுத்துங்கள். और பிறகு கூறினார்கள், मुसलमान உங்களில் எவராவது जो मारा இறை நியதிப்படி शहीद कहलाया। பிளேக் நோயால் மரணித்தால் आप फरमाते हैं ऐसा அவருடனும் ताउन हमारी सदाकत அவரது உறவினர்களுடனும் முழுமையாக है। அனுதாபம் காட்டுங்கள். हमारी जमात के बाद आदमी भी ஒவ்வொரு வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். सबसे अव्वल அவர்களின் हुकूकुल्लाह को अदा करो। நிவாரண பணிகளில் पाक रखो। எந்த சுணக்கமும் செய்யாதீர்கள். हुकूक इबाद को अदा करो। எல்லா முயற்சியும் செய்யுங்கள். फरमाया खुदा ताला पर ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், और तजर्रो के அனுதாபம் என்பதன் பொருள் ताला के हुजूर में दुआ करते அவர்களின் விஷம் தோய்ந்த और कोई दिन ऐसा ना हो மூச்சு காற்று அல்லது உடைகளினால் खुदा ताला के हुजूर பாதிப்புக்கு உள்ளாவதன் பெயர் அல்ல. न की। நிச்சயமாக அனுதாபம் காட்டுங்கள், ஆனால் தடுப்பு நடவடிக்கை மிகவும் அவசியமாகும். ज़ाहिरी की रियायत रखो। यानी அந்நோயிலிருந்து தப்புவது அவசியமாகும். அதன் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். बुझा लाओ वो पूरी करो। அதிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும். फरमाया जो तुम உதவி செய்பவர்கள் बतकदीर அவசியமான इलाही कानून में தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். उसके साथ தற்காலத்தில் மாஸ்க் அணியுமாறு கூறப்படுகிறது. पूरी हमदर्दी करो। மற்ற தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். और उसके लवाइन के साथ அதுபோன்று காரணமின்றி से उनकी मदद மக்களின் வீடுகளுக்கு செல்வதில் और उसके இருந்தும் தவிர்த்து கொள்ளுங்கள். कोई दकीका அரசும் தடுத்திருக்கிறது, हर किसी அதிலிருந்து விலகியிருங்கள். फरमाया தற்காலத்தில் யூகேயில் दर्दी की ये मानी அரசு சொன்னதற்கு பிறகும் कि उसके जहरीले தடுத்த பிறகும் से मुतासर हो जाओ। மக்கள் हमदर्दी பார்க்குகளுக்கு சென்று ஒன்று கூடி அமர்கின்றனர். एहतियाती तदाबीर भी जरूरी है। நீங்கள் பார்க்கில் நடந்து செல்வதற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஓரளவுக்கு திறந்த காற்றில் செல்லலாம். हमें ये பார்க்குகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம். जो भी பலர் ஒன்று சேர்ந்து அமரலாம் என்பதன்று. वाले हैं இது தவறான நடைமுறையாகும். उनको அரசு மீண்டும் மீண்டும் கவனம் ஊட்டுகிறது. कहते हैं। मसलन आजकल ही कहा जाता கார்களில் अमர்ந்து செல்கின்றார்கள். है और दूसरी பார்க்குகளில் காற்று வாங்க செல்கிறோம் என்கிறார்கள். பிறகு நடந்தே பார்க்குகளுக்கு செல்லலாம் தானே. बिला वजह பிறகு சைக்கிளில் செல்லலாம். बचना चाहिए। கார்களில் ஒன்றாக அமர்ந்து செல்வது की है தவறான நடைமுறையாகும். आजकल சில இடங்களில் கவுன்சில் बावजूद பார்க்கிங் பகுதியை மூடிவிட்டார்கள். और मना करने के கார்களை கொண்டு வர அனுமதி இல்லை.
பார்க்கிங் அனுமதி இல்லை. எவ்வாறு இருப்பினும் அகமதிகள் कि तुम वॉक कर, இது போன்ற வேண்டாத வேலைகளில் இருந்து खुली விலகி இருக்க வேண்டும். ये नहीं है कि पार्कों में நிறைய தன்னார்வர்கள் बनानी शुरू कर दो. தம்மை பணிக்காக ஒப்படைத்திருக்கிறார்கள், ये गलत तरीका है. உதவி செய்கிறார்கள். बार बार இவர்கள் दिला रही है. எல்லா कारों में बैठ தற்காப்பு ஏற்பாட்டையும் செய்தவாறு है कि अगर तुम्हें कहते हो உதவி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். एक्सरसाइज के लिए जाते हैं पार्क में, தடுப்பு நடவடிக்கை இல்லாத செயல்களில் இருந்து ये कारों में इकट्ठे விலகியிருங்கள். जाते हो, ये भी गलत है. காரணமின்றி अब बाज़ जगह काउंसलों உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம். அவ்வாறு செய்வது அறியாமையாகும். नहीं, पार्किंग की इजाजत ही नहीं है. बहरहाल வீரமிக்க காரியம் அல்ல, इस किस्म की हरकतों से बचना चाहिए. அறியாமையின் மறுப்பாகும். जिनके स्पुर्द நிறைய முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகளை பேணுங்கள். और भी मदद कर ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், एहतियातों இறைவன் அவ்வாறு நடக்காமல் இருக்கச் செய்வானாக. मदद के फ्री எவராவது இந்த நோயினால் மரணித்துவிட்டால் அவர் ஷஹீதாவார். அவரை குளிப்பாட்ட வேண்டிய அவசியமில்லை, புதிய கஃன் அணிவிப்பதும் அவசியமில்லை. अपने आप ஷஹீதுகளின் நடைமுறையே பிழைக்கினால் மரித்தவருக்கு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இங்குள்ள அரசு எந்த அளவுக்கு அனுமதி வழங்கியுள்ளது என்றால், फिर आपने குளிப்பாட்டலாம், கஃன் அணிவிக்கலாம். पाया कि जो ஆனால் खास्ता அக்காலத்தில் மிக கடுமையான நிலை இருந்தது. वो शहीद है, அப்போது அன்னார் उसके बाद அதற்கு தேவையில்லை என்று கூறினார்கள். गुसल जरूरत பிறகு கவனமுட்டலாக அன்னார் கூறினார்கள், बनाने की जरूरत नहीं. வீடுகளை शहीद वाला நன்றாக சுத்தம் செய்யுங்கள். उनकी तो इंतहा குறிப்பாக இதனை கூறினார்கள். उन्होंने कुछ हद तक इजाजत दी हुई है. பிறகு அத்துடன் கூறினார்கள், और உங்கள் ஆடைகளை தூய்மையாக வைத்துங்கள், जो शदीद हालात थे, கழிவுநீர் ஓடைகளை தூய்மையாக வையுங்கள். இங்கு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் இருக்கிறது. तकीदन आपने குறிப்பாக முன்னேற்ற மடையாத நாடுகளில் கழிவுநீர் ஓடைகள் திறந்த வழியில் இருக்கின்றன. खासतौर पर हिदायत फरमाई இவை और ये फरमाया மிகவும் முக்கியமான விஷயமாகும். घरों की सफाई के साथ இதனை தூய்மையாக வைக்க வேண்டும். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் रखो பிறகு भी साफ कराते रहो. குறிப்பாக கூறினார்கள், ग्राउंड सारा सीवरेज सिस्टम होता है. எல்லாவற்றிலும் முதன்மையான விஷயம் என்னவென்றால், गैर तरक्की याफ्ता உங்கள் உள்ளங்களை தூய்மையாக வையுங்கள். ये बहुत இறைவனுடன் कि नालियां முழுமையாக சமாதானம் மேற்கொள்ளுங்கள். நாம் இந்த சூழலில் फरमाया இந்த தொற்று நோயால் ஒவ்வொருவரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறோம். खासतौर पर फरमाया நான் கூறுவது போன்று है எழுதக்கூடியவர்கள் அதனை साफ करो, எழுதி காண்பிக்கவும் செய்கின்றார்கள். पूरी सुलह कर लो. இதன் பக்கம் हमें குறிப்பாக हालात में கவனம் செலுத்த வேண்டும். हालात में भी जो आजकल நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். जैसे நமக்காக துஆவின் வழி திறந்தே உள்ளது. जैसा कि मैंने कहा लिखने वाले நாம் திட உறுதியுடன் बातों की तरफ खास அல்லாஹ்வின் குனிய வேண்டும். அல்லாஹ் हमेशा याद रखना चाहिए. நமக்கு துஆவின் வழியை திறந்து வைத்துள்ளான். दुआओं का रास्ता खुला. இறைவன் துஆக்களை கேட்கின்றான். हमें इस यकीन के साथ களப்பற்ற முறையில் अल्लाह அவன் முன் குனியும் போது चाहिए அவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். कि अल्लाह ताला ने हमारे அதனை நன்றாக அறிகின்றான். और खुदा ताला பொதுவாக நமக்காகவும் நமது அன்பிற்குரியவர்களுக்காகவும் उसके आगे झुका जाए நமது உறவினர்களுக்காகவும் तो वो कबूल करता है. किस ஜமாத்திற்காகவும் बेहतर जानता है. பொதுவாக மனிதகுலத்திற்காகவும் उम्मीद तौर पर துஆ செய்ய வேண்டும். लिए உலகில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். अपने अजीजों के लिए அவர்களில் அகமதிகளும் இருப்பார்கள். और अमूमी तौर पर इंसान அப்படிப்பட்ட மக்கள் என்றால் அவர்களிடம் தற்காப்பு பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம். और इनमें அவர்களுக்கு சிகிச்சைக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். जिनके पास உண்ண குடிக்க வழி இல்லாமல் இருக்கலாம். नहीं, जिनको அல்லாஹ் அவர்களுக்கும் इलाज की सहूलतें नहीं, நம் அனைவர் மீதும் கருணை காட்டுவானாக. நாம் ஜமாத் அளவில் पीने की सहूलत, இந்த சூழலில் ஒவ்வொரு அஹ்மதி வரை इन पर भी உணவுப் பொருள்களை கொண்டு சேர்க்க வேண்டும். हमको அதற்கு முயற்சி செய்கிறோம். तौर पर ஆனால் பிறகும் கூட इन அதில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. हर अहम ஆனால் முயற்சியோ पहुंचाएं. உணவும் சிகிச்சையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாகும். सकता है
இருந்தும் கூட அஹ்மதியிடம் கொண்டு சேர்ப்பதில் कोशिश होती है குறைபாடு ஏற்பட்டு வருகிறது. ஆனால் நாம் कोशिशों के எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்றால் அந்நியரும் கூட உணவும் சிகிச்சையும் बल्कि हम கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். कि गैरों तक भी தன்னலமற்றவாறு ये सब सहूलतें इलाज இந்த சேவையை वगैरह किसी को जहाँ களப்படமற்ற அனுதாபுணர்வுடன் செய்கிறோம். और பிறகும் கூட சில बेगरज होकर தாக்கத்திற்கு உள்ளான மீடியாக்கள் ये खिदमत அல்லது பெயர் தாங்கி ஆலிம்கள் खालिसतन हमदर्दी அகமதிகள் செய்கின்ற हम करते हैं. உணவு மற்றும் மருந்து வழங்குதல் அனைத்தும் தமது பிரச்சார நோக்கத்தில் செய்கிறார்கள் என்று கூறுகின்றனர். या नाम निहात उलमा எவ்வாறு இருப்பினும் लगा देते हैं. இந்த குற்றச்சாட்டு ये जो खिदमत நம்மிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ये खुराक पहुंचा रहे हैं ये मेडिकल அல்லாஹ் ये अपनी நமது நியத்து மற்றும் உணர்வை அறிகின்றான். ताकि उनकी तो பிறகும் நான் கூறுவேன், बहरहाल தற்காலத்தில் हमें इन துஆக்கள் कोई फर्क नहीं पड़ता துஆக்களில் அதிகம் கவனம் और हमारे செலுத்துங்கள், जानता है. அழுத்தம் கொடுங்கள். फिर मैं அல்லாஹ் ஜமாத்தை எல்லா வகையிலும் ஒவ்வொரு தனி மனிதனையும் और दुआओं पर बहुत जोर दें. தமது பாதுகாப்பில் வைப்பானாக. जमात को हर அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துஆ செய்யவும் लिहाज से और मजमूई तौर पर जमात துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியையும் मान வழங்குவானாக. अल्लाह ताला அகமதி வியாபாரிகள் भी और தாம் விற்கின்ற பொருள்களில் அதிகம் லாபம் ஈட்டுவதற்கு आपकी कबूलियत से फैज தற்போது முயற்சி செய்ய வேண்டாம். அளவு கடந்த லாபம் ஈட்டுவதற்கு பதில் ये बात भी मैं குறிப்பாக அத்தியாவசிய பொருளான உணவு பானம் ஆகியவற்றை குறைந்த லாபத்தில் விற்க வேண்டும். किसी का இதுவே மனிதகுலத்திற்கு சேவை செய்யும் நாள்களாகும். वो அது குறித்து ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள். गैर जरूरी मुनाफा बनाने அனுதாப உணர்வை கடைபிடிக்குமாறு கூறியிருக்கிறார்கள். இதுவே அடியாருக்குள்ள உரிமையை நிறைவேற்றும் நாள்களாகும். जरूरी मुनाफा बनाने के बजाय இந்த நாட்கள் खास तौर पर இதன் மூலமாக पीने की चीजों में இறை நெருக்கத்தை பெறும் நாட்களாகும். अशिया में ये गैर जरूरी அல்லாஹ் தஆலா बनाने के बजाय நமது வியாபாரிகளான மக்களுக்கு इन चीजों को இந்த வாய்ப்பை வழங்குவானாக. कम मुनाफे पर बेचें. அவர்கள் அளவு கடந்து லாபம் ஈட்டுவதற்கு பதில் इंसानियत की அனுதாப உணர்வுடன் जिसकी தமது தொழிலை நடத்தி செல்ல வேண்டும். तलकीन फरमाई है. இப்போது நான் கடந்த நாட்களில் மரணித்த बात की अदायगी के நமது அளவு கடந்த பற்றுமிக்க தொண்டரும் और इस जरिए இயக்க சேவகருமான ताला का கண்ணியமிக்க நாசிர் அகமது சயீத் சாஹப் அவர்களை பற்றி கூறுவேன். जो भी कारोबार இவர் इसकी तौफीक 5 ஏப்ரல் அன்று कि वो இறை நீதிக்கு ஏற்ப வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். अपने நாசிர் அகமது சயீத் சாஹப் 1951 चलाएं. டஸ்கா என்ற சியால்கோட் மாவட்ட பகுதியில் पिछले दिनों फौत होने वाले அங்குள்ள इंतहाई मुखलिस कारकुन ஒரு ஊரில் खादमे से தாஜுதீன் சாஹுடைய வீட்டில் பிறந்தார். नासिर अहमद सईद साहब தந்தையார் பெயர் தாஜுதீன் சாஹப். जो 5 अप्रैल को நாசிர் சாஹப் பிறப்பு அஹ்மதியாவார். वफात पा गए. அதிகமாக கல்வி கற்கவில்லை. பள்ளி அளவுக்கு 8வது வகுப்பு வரை கற்றிருந்தார். उनमें பிறகு 1973 गांव में நசாரத் உமரி ஆமாவிற்கு கீழ் का नाम ताज सिंह சிறப்பு பாதுகாப்பு பணியாளராக நியமிக்கப்பட்டார். पैदाइशी अहमदी थे. 1983 तालीम ज्यादा हासिल नहीं की. 4வது खलीफத்துல் மசீ அவர்கள் ரப்பாவை விட்டு இடம்பெயர்ந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு 70 में இவரும் 1985 இடமாற்றம் பெற்றார். कारकुन हिफाजत खास 4வது खलीफத்துல் மசீ எனது கருத்தின்படி 1984 ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 1985 ये இவருக்கு லண்டனுக்கு பணிமாற்றம் ஏற்பட்டது. के रवा அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்தார். 2 साल के बाद ये லண்டனில் 1985 में வயதின் அடிப்படையில் राबे की அக்டோபர் 2010 में मेरा ख्याल हिजरत हुई थी. அலுவலக நடைமுறைப்படி ரிட்டையர்மெண்ட் தரப்பட்டது. 1985 में फिर ஆனால் அதற்கு பிறகும் அவர் பணி செய்து வந்தார். அல்லாஹ்வின் அருளால் और 3வது கிலாஃபத்தில் இருந்து இப்போது வரை இவருக்கு பணி செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்தது. अक्टूबर நாசிர் சயீத் சாப்
நிறைய நற்செயல்களை உடையவர். उसके मुताबिक उनको अक्टूबर மிகவும் रिटायर कर दिया, ஈமானுடன் लेकिन தகுதியுடனும் रिटायरमेंट के தமது பணியை செய்து வந்தார். काम जारी அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் रहे। இவருக்கு உண்மையான அன்பு இருந்தது. अल्लाह ताला के फजल से இவரது நினைவியாக खालसा से लेके அவரது மனைவியார் கல்சூம் பேகம் சாஹிபா, ஒரு மகன் காலித் சயீத் சாஹப் सादत में மற்றும் அவரது பிள்ளைகள் உள்ளன. नासिर सही காலித் சாப் தன்னார்வராக खूबियों के मालिक சிறப்பு பாதுகாப்பு பணி செய்து வருகிறார். அல்லாஹ் இவரையும் நாசிர் சயீத் சாப் போன்று देते थे। பற்று சுவாசமிக்கவராக एमती के साथ ஆக்குவானாக. इनको बड़ा அவரது அடியொற்றி நடக்கச் செய்வானாக. நாசிர் சயீத் சாவுடைய மனைவிக்கும் தைரியத்தை வழங்குவானாக. बेगम साहिबा हैं, நாசிர் சயீத் சாவுடைய உறவினர் மாமா மகன் மஹமூத் சாப் ரப்பாவில் இருக்கிறார். மஹமூத் சாப் முதலில் ராணுவத்தில் பணியாற்றினார். हिफाजत खास में ड्यूटी நாசிர் சாஹிபையும் अल्लाह ताला அவருடைய ஒத்த வயதுடையவர். इनको நாசிர் சயீத் சாவுடைய பெற்றோர் அவரிடம் நீயும் ராணுவத்தில் சேர் अपने அல்லது ஏதாவது வேலைக்கு செல் என்று கூறியும், இவர் பணி செய்வதாயின் ஜமாத் பணி செய்வேன் की तरह அல்லது நான் சிறிய நிலம் உள்ளது அதில் பணியை செய்து வருவேன் என்று விட்டார். और பிறகு ஜமாத்திற்கு வந்தார், வளர்ச்சி பெற்றார். இவரது உறவினர்கள் கூறுகின்றார்கள், இவர் தமது உறவினர்களுடன் அன்பு நேசத்துடன் பழகுவார். सही साहब के தேவையுள்ள உறவினர்களுக்கு மறைவான முறையில் रब्बा में உதவிகள் செய்து வந்தார். इन्होंने वो पहले फौज में ரப்வாவில் சிறப்பு பாதுகாப்பு பிரிவை சார்ந்த ஷுக்கூர் சாப் அமலாவில் பணி செய்பவர் கூறுகிறார், எனக்கு 1990 இருந்து भर्ती हो जाओ या कोई और नौकरी। 1998 वரை तो उन्होंने जवाब दिया अगर कोई जमाती லண்டனில் நாசிர் சயீத் சாவுடன் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. दारा है कि அவரை எப்போதும் करूंगा ஹிலாஃபத்தின் பற்று கொண்டவராகவும் और उसके बाद फिर கட்டுப்படுதல் உள்ளவராகவும் பார்த்துள்ளேன். में आए और भर्ती हो எப்போதும் டியூட்டியில் ஈமான் உள்ளவராக இருந்தார். गए। रिश्तेदारी लिखते हैं எப்போதும் தமது டியூட்டிக்கு நேரத்திற்கு முன்னரே வந்து விடுவார். तो खुलूस मोहब्बत का सलूक रखते थे और बहुत से அவரிடம் ஒரு மறைவான தூது செய்தி வழங்கப்பட்டால் அதனை மறைமுகமாகவே வைத்திருப்பார். தமது உடனிருப்பவரிடம் அவ்வாறே அதனை ரகசியமாக வைக்க வேண்டும் என்று போதனை செய்வார். साहब हैं, தாமும் இவரிடமும் கூறமாட்டார். மேஜர் மஹமூத் சாப் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அவர்கள் கூறுகிறார்கள், लंदन में இவர் மிகவும் பற்றுணர்வுள்ள சேவகராக இருந்தார். और हमेशा இவரது ஆன்மாவில் ஹிலாஃபத் அஹ்மதியாவின் மாய்தல் தான் நிலைத்திருந்தது. पाया और ड्यूटी உலகியல் ஆசைகளில் இருந்து விலகியிருந்தார். अपनी ड्यूटी के लिए वक्त से पहले आ जाया करते थे। மார்க்க பணி இவரது கண் குளிர்ச்சிக்கு वसीगा राज कोई पैगाम होता था காரணமாக இருந்தது. சேவையை தவிர வேறு சிந்தனை இருந்ததில்லை. ஹிலாஃபத்தின் பாதத்திலேயே உயிரை விட வேண்டும் என்பதே और अपने किसी से உள்ளத்து ஆசையாக இருந்தது. उसका जिक्र नहीं करते थे। அதனை அவர் உண்மையாக்கி காட்டியும் விட்டார். விருந்தோம்பலில் மிகவும் ஆர்வமுள்ளவர். அவருக்கு जो लिखा है அதில் அவரே உதாரணமாக இருந்தார். ஒவ்வொரு பெரியவர் சிறியோர்களின் கண்ணியத்தையும் மதிப்பவராக இருந்தார். தமது சீனியர்களுக்கு மிகவும் மரியாதை தருவார். உதடு நாவு மூலமாக எந்த புகாரும் கூறியதில்லை. सिर्फ और सिर्फ எப்போதும் खिलाफत अहमदिया थी। ஒவ்வொரு கட்டளையையும் ख्वाहिशों से मुबर्रा थे, நிறைவேற்றுவதை கடமையாக கருதினார். फैन था। மேஜர் சாஹப் खिदमत करने के மேலும் எழுதுகிறார், कुछ नहीं थी। இவர் வாழ்வை அர்ப்பணித்தோரின் வாழ்க்கைக்கு जान निकले தன்னிகரற்ற உவமையாவார். உண்மையும் இதுவே ஆகும். नवाजी में भी இவ்வாறே இவர் தமது அர்ப்பணிப்பு வாழ்வை வாழ்ந்து வந்தார். अपनी मिसाल ஜாமியா ஜெர்மனியினுடைய மாணவர் ஹாரூன் சாஹப் எழுதுகிறார், अपने से सीनियर பல முறை அனுபவம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கிடையில் மனக்கசப்பு ஏற்பட்டால் இவர் சமாதானம் செய்வதில் வல்லவர். और हमेशा நான் அவரிடம் எப்போதாவது விடுமுறை எடுத்து எங்காவது போயிருக்கிறீர்களா என்று கேட்டபோது मेजर साहब அவர் लिखा है कि காலத்தின் खलीफाவுக்காக டியூட்டி கொடுப்பதும் और हकीकत भी यही है। அவருக்கு டியூட்டி தர வருவதும் தான் வாழ்வை அர்ப்பணித்தோரின் விடுமுறையாகும். जामिया जर्मनी के வேறு विले में நோக்கம் எதுவும் இருக்கக்கூடாது என்றார். हैं हारून साहब இவரது நல்லொழுக்கம், कि उनको விருந்தோம்பல், कई दफा उनको तजुर्बा हुआ कि लोगों की अगर फ्री कैन में कोई சுமூகமான நடைமுறை, जब परेशान அன்பு நேசம் பற்றி में सुलह सफाई करा எண்ணற்றோர் எழுதியிருக்கிறார். अदा करते थे।
कहते हैं कि तो मैंने उनसे पूछा कि आप छुट्टियों में ஜமாத்தின் பெரிய பொறுப்பில் இவர் இருந்ததில்லை. ஆனால் சாதாரண कि खलीफा वक्त की जो खिदमत பணியாளராக இருந்தும் கூட ड्यूटी देना உளப்பூர்வமாக ஒவ்வொருவரும் அவரை சந்திக்கும் ஆவல் ஏற்படும். और कोई ஜெர்மனியுடைய நசீர் பாஜ்வா சாஹாப் எழுதுகிறார், वही शुमार இவர் மிகவும் நற்குணம் படைத்தவர். मेहमान नवाजी எல்லோருக்கும் நன்மையே யோசிப்பார். ஒவ்வொருவருக்கும் எப்போதும் பணி செய்ய தயாராக இருப்பார். किसी बड़े மற்றவருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவார். लेकिन मामूली खिदमत அதில் உள்ள நிம்மதி அடைவார். दिल अजीज थे जिससे मिलते அமெரிக்காவில் ஒரு ஹாதிம் இளைஞர் नसीर बाजवा साहब हैं जो சயீது உவைஸ் कहते हैं எழுதுகிறார், अखलाक और अदालत के मालिक थे, இதுபோன்று பல फिर सोचते थे நாட்டிலிருந்து हर वक्त हर शख्स की खिदमत के लिए இவரை பற்றி கடிதம் வருகிறது. और दूसरों की मदद அனைத்தையும் இங்கு கூற முடியாது. और उसमें दिली तस्कीन இவர் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் வந்தபோது மிகவும் எளிமையாக சந்திப்பார். खादम है. இவரிடம் அலிப்பின் தோற்றமே இருக்காது. हर मुल्क के लोग குத்தாம்களை மிகவும் அன்புடன் சந்தித்தார். அவர்களின் தைரியத்தை வளர்க்க முயற்சி செய்தார், बड़ी बुशारत புரிய வைத்தார். कभी तकाबुल ஃபுரோஸ் ஆலம் சாப் எழுதுகிறார், நிறைய சிறப்புகளை குறிப்பிட்டுள்ளார். प्यार से मिलते இவரது எளிமை, விருந்தோம்பல், और उनका हौसला बढ़ाने की இபாதத்து பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். भी थी उनमें. நான் பார்த்துள்ளேன், 4வது खलीफத்துல் மசீஹ் நோயுற்ற போது மஸ்ஜிதில் இரவில் தஹஜ்ஜுத் நேரத்தில் மிகவும் துடிப்புடன் साहब हैं, उन्होंने लिखा துஆ செய்ய கண்டுள்ளேன். ஜெர்மனியின் ஹசனாத் சாப் முன்னாள் आइजी इनकी सारी சதுர் ஹுத்தாமுல் அஹ்மதியா எழுதுகிறார், मेहमान नवाजी இவரது நல்லொழுக்கம், भी करते रहे. டியூட்டியில் ஈடுபாடு, ஹிலாஃபத் மீது பற்று, का भी जिक्र किया. இவற்றை பார்க்கும்போது பொறாமை ஏற்படும். तस्लीम उसी राबे की बीमारी ஒரு பக்கம் எளிமை, जो मस्जिद में மறுபுறம் இவரிடம் தனி ஞானம் இருந்தது. மேலும் கூறுகிறார், ஹுத்தாமுல் அஹ்மதியா தலைவர் என்ற முறையில் से பல இடங்களில் பணி செய்யும் வாய்ப்பை பெற்றிருந்ததால் கூறுகிறார், சயீது சாப் தமது வயது அதிகம் என்று வெளிப்படுத்தியதில்லை. டியூட்டியில் எப்போதும் மற்றவர்களைப் போன்று இளைஞரைப் போன்று தென்படுவார். इनके खलास அதே சதுர் ஹுத்தாமுல் அஹ்மதியா ஹசனாத் சாப் கூறுகிறார், खिलाफत से वफा को देख நான் பலமுறை பார்த்துள்ளேன். एक तरफ வயது அதிகம் என்ற அடிப்படையில் तो दूसरी तरफ இவரிடம் யாராவது நடந்து கொண்டால் அதனை சகிக்க மாட்டார். இளைஞர்கள் எவ்வாறு டியூட்டி தருகிறார்களோ அதனை போன்று தருவேன் என்பார். சிறுவர்களுடன் அன்புடன் நடந்து கொள்வார். இவரது நடைமுறையை பார்த்து நமக்கு उनसे खुदा के सदर की हैसियत से ड्यूटियों के वाले से भी बहुत வெட்கம் ஏற்படும். मिला. நமது कभी டியூட்டி தரும் இளைஞர்களுக்கு தைரியம் ஊட்டுவார். ज्यादा होने का इजहार नहीं किया. மிகச்சிறந்த விஷயம் என்னவென்றால் अपनी ड्यूटी மக்கள் கேம்ப் போட்டு ட்ரைனிங் தருவார்கள். लाते थे. அவர்களை सदर ये கூடி பேசி ட்ரைனிங் தருவார்கள். तो इस बात को बर्दाश्त नहीं करते थे. இவரது டியூட்டியோ उनसे कोई उम्र துவா மூலமாக வழங்கிய டியூட்டியாக இருந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் जिस तरह बाकी எனக்கு ड्यूटी रहे बाकी किसको முடிவு நல்லதாக அமைய வேண்டும், துவா செய்யுங்கள் என்று கூறுவார். ஹாலித் சாப் ரஷ்யன் டெஸ்க் கூறுகிறார், எல்லோரும் எழுதுகிற பல விஷயங்களை எழுதிவிட்டு पेश आते हैं बड़े प्यार மேலும் எழுதுகிறார், இவர் எப்போதும் कहते हैं. அமைதியாக जिंदगी होती थी उनके सलूक. தேவையுள்ளோருக்கு உதவி செய்வார். हमारी ड्यूटी देने वाले खुदाम ஜமாத்தின் தகுதி உள்ளவர்களை हौसला अफजाई करते थे. நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்யுமாறு தூண்டவும் செய்வார். कहते हैं ये बड़ी अच्छी बात है कि அவரது இன்னொரு சிறப்பு करके ये कैंप मंगवा. விருந்தாளிகளை கண்ணியம் செய்தலாகும். लेकिन குறிப்பாக ஜல்சா நடக்கும் நாட்களில் இவரது இந்த பணி உச்சத்தில் இருக்கும். ड्यूटी आपकी हजरत दिमागी ஜல்சாவுக்கு வந்த விருந்தாளிகளை हाँ ये ट्रेनिंग உள்ளதால் மரியாதை செய்வார். वो பல விருந்தாளிகளை पे अपनी खिदमत ड्यूटी எந்த மிகையும் இன்றி दिमागी इखलास இவர் दुआओं के जरिए से ट्रेनिंग थी. தலைமையகத்தில் இருந்து வந்திருந்தாலும் வேறு பகுதியில் இருந்து வந்திருந்தாலும் और हमेशा कहते हैं அவர் मौका मिलता தினமும் காலை மாலையும் தமது வீட்டிற்கு அழைத்து है कि दुआ करो मेरा खात्मा बिल खैर हो. எந்த பகட்டுமின்றி அவையில் அமர்த்தி பகட்டற்ற உணவு வழங்குவார். और वो கூடவே के साथ ஒவ்வொரு விருந்தாளிக்கும் कि वो हमेशा பள்ளியில் விரித்த தொழுகை விரிப்பு ஒன்று அன்பளிப்பாக வழங்குவார்.
बल्कि बहुत से मुतमव्वल ஜெர்மனியில் அத்ஹர் சுவைர் சாஹப். இவரது अपने गरीब பிற சிறப்புகளுடன் बहनों की मदद ஹிலாபத்துடன் பற்று விசுவாசம் இருந்தது என்றும் रागिब करते रहते थे। களப்பற்ற முறையில் இருந்ததாகவும் एक नुमाया இவரது உரையாடல் மிகவும் மென்மையாக இருக்கும் என்றும் கூறுகிறார். खासतौर पर जलसे இவரது பணி வேளையில் பார்த்துள்ளேன். இவரது பணி की अपने வேலை முடிந்து அடுத்த வரவேண்டியவர் வர தாமதமாகிவிட்டால் दिली एहतराम किया करते முறையீடு செய்ய மாட்டார், और நன்றி செலுத்துவார். காலத்தின் ஹலீஃபாவுக்கு बिला मुबारक சிறிது அதிக நேரம் டியூட்டி தர से आए हों या வாய்ப்பு கிடைத்ததாக கூறுவார். उनकी எப்போதும் सुबह शाम பணி செய்ய தயாராக இருப்பார். पर मदऊ करके நோயிற்று இருக்கும்போது கூட விரைவாக டியூட்டியில் இருந்து விடுபட मजलिस बनाते बिठाते उनको விருப்பம் தெரிவிக்க மாட்டார். पुरतकल्लुफ खाना கடைசி நோயில் கூட தமது மகனிடம் கூறினார் என்று கேள்விப்பட்டேன். हर एक मेहमान को இப்போது நேரம் என்ன என்று கேட்டார். அதன் பொருள் नमाज का எனது டியூட்டி தரும் நேரம் வந்துவிட்டது என்பதாகும். நோயுற்ற நிலையிலும் खैर साहब ने जर्मनी के டியூட்டியை பற்றியே கவலை இருந்தது. ஹம்சா ரஷீத் சாப் खसूसियात के இங்குள்ளவர். खिलाफत से இவர் கூறுகிறார், बड़े मखलस थे மிகவும் அன்பு நேசம் கொண்டவர், और गुफ्तगू का தைரியம் முட்டக்கூடிய நல்ல பெரியவர் ஆவார். ஹுத்தாம்க்கு और अगर अगले இவர் ஒரு முன்மாதிரி ஆவார். देखा உழைத்து आने वाला है உளப்பூர்வமாக பணி செய்வார். तो देर भी हो जाती ஹிலாஃபத்துடன் शिकायत न करते அளவு கடந்த அன்பு செலுத்துவார். शुक्र अदा करते थे। ஹுத்தாம்களுக்கு எப்போதும் கவனம் ஊட்டி வருவார். मैं कुछ मजीद वक्त मुझे मिल நீங்கள் காலத்தின் ஹலீஃபாவுக்கு அன்புடன் டியூட்டி தர வேண்டும், के लिए कमर बस्ता இவ்விஷயத்தில் எல்லாவற்றையோட முன்னுரிமை தர வேண்டும் என்பார். तब भी ड्यूटी சயீது தா நூர் சாஹப் என்ற இந்தோனேஷியாவின் முரபி சாஹப் கூறுகிறார், मैंने सुना है कि अपने बेटे எப்போது நேரம் கிடைத்தாலும் वक्त क्या இந்தோனேஷியா பற்றி கூறுவார். ड्यूटी 4வது ஹலீஃபாவுடன் 2000 இந்தோனேஷியா சென்றிருந்தார். அவ்வேளையை பற்றி கூறுகிறார், ஒரு முறை பள்ளிக்கு வந்திருந்தார். रशीद साहब हैं यहाँ एक, वो कहते हैं துணிகளை துவைக்க ஏற்பாடு இருக்கவில்லை. प्यार और मोहब्बत நாங்கள் அவரிடம் துணிகளை தாருங்கள், வழியில் துவைத்து கொண்டு வந்து தருகிறோம் என்று கூறியதும் खुदाम के लिए அவரும் அவரது மற்ற உறவினர்களும் நாங்களே எங்கள் துணிகளை துவைத்துக் கொள்வோம், खिलाफत से वालिहाना मोहब्बत का நாங்கள் பணியாளர்கள்தான், जो दिलाते हैं कि तुम लोग எங்கள் துணிகளை மற்றவர்கள் துவைக்கும் அளவுக்கு பெரிய ஆட்கள் அல்ல என்று கூறிவிட்டனர். अंजाम देनी है பெரும் முயற்சி செய்தும் और தமது துணிகளை தரவே இல்லை. चीजों को मुकदम करना है। இவையெல்லாம் வெளிப்படையில் सैयद ताहा नूर साहब சிறிய சிறிய விஷயங்கள் தான். ஆனால் வாழ்வை அர்ப்பணித்தோரின் इंडोनेशिया का வாழ்வின் உயிரை அதில் பார்க்க முடிகிறது. में तकरीबन सिराब எவ்வாறு गए थे। ஒரு வாழ்வை அர்ப்பணித்தோர் இருக்க வேண்டும் என்று காட்டுகிறது. कहते हैं एक दफा இவர்களுக்கும் இதில் பாடம் இருக்கிறது. में आए हुए थे, அதுதான் சபர் சாஹப், होने का इंतजाम नहीं था முன்னாள் யூகேயினுடைய உள்ளூர் மஹத்தமீம் கூறுகிறார், कि हमें तो यहाँ बाहर से दुल्हा, டியூட்டி தருவது பற்றி लेकिन आपने और आपके குறிப்பாக எங்களுக்கு கவனம் ஊட்டி வருவார். कपड़े तो खुद धोते हैं। மற்ற எல்லா விஷயங்களுடன் குறிப்பாக कहने लगे हम तो எழுதியிருக்கிறார். हमारा ये मुकाम नहीं டியூட்டின் போது உணவு குடிப்பு பற்றியும் கவனம் செலுத்துவார். கூடவே எழுதியிருக்கிறார், கிலாஃபத்தின் கண்ணியத்தை இவர் अब ये எப்போதும் கற்பித்து வந்தார். छोटी छोटी मामूली बातें हैं। ஹிலாபத்துடன் உறுதியான தொடர்பு जिंदगी ஏற்படுத்தும் வழிமுறையை புரிய வைத்தார். की असूली रूह का மிக மிக தொலைநோக்கு பார்வை உள்ளவர். எந்த விஷயத்திலும் இவரிடமிருந்து ஆலோசனை பெற்று நான் பயனடைந்திருக்கிறேன். சிறப்பு பாதுகாப்பு சேவகர் அத்ஹர் அஹமது சாஹப் எழுதுகிறார், நான் 9 வருடங்கள் 2011 முதல் 2020 வரை பணி செய்திருக்கிறேன். பொதுவான பாதுகாப்பு பிரிவில் இருந்தேன். பிறகு சிறப்பு பாதுகாப்பு படையில் இணைக்கப்பட்டேன். तरफ खास तौर पर हमें तो நீங்கள் 48 வருடங்கள் ஹிலாஃபத்துடன் டியூட்டி தந்துள்ளீர்கள். बाकी बातें तो எனக்கு ஏதாவது போதனை செய்யுங்கள், खाने पीने நானும் உங்களை போன்று டியூட்டி தர வேண்டும் என்று நாசர் சயீத் சாஹிபிடம் நான் கேட்டபோது அவர் கூறினார், इन्होंने सिखाया। நீங்கள் खिलाफ உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைக்க வேண்டும், इंतहाई நாவை மூடி வைக்க வேண்டும், जब भी किसी मामला में கூடவே हमेशा துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். अथर இந்த போதனை कारकुन ஒவ்வொரு வாழ்வை அர்ப்பணித்தோருக்கும்
அமல் செய்வது அவசியமானதாகும். मैंने 9 साल ஒவ்வொரு சேவகர் மற்றும் பணி செய்பவருக்கும் மிக மிக அவசியமானதாகும். 20 तक ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அவசியமானதாகும். ड्यूटी की। இது மிகவும் வெற்றிக்குரிய விஷயமாகும். பிறகு அவர் கூறினார், मैंने पूछा இவருடன் டியூட்டி செய்பவர்கள் இவரை லாலாஜி என்று கூறுவர். ने லாலாஜியுடன் டியூட்டி செய்தபோது தெரிய வந்தது, அதிகாரியிடமிருந்து கட்டளை வந்தால் लेकिन मैं भी आपकी तरह ड्यूटी कर। கட்டளை வந்தபடி நிறைவேற்ற வேண்டும். उन्होंने कहा அவ்வாறே அவர் செய்வார், कि यहाँ செய்யவும் வைப்பார். अपनी आंखें அந்த கட்டளை குறித்து தமது जुबान बंद रखना, மனதுக்கு ஏற்ற பொருளை அவர் கற்பிப்பதில்லை. दुआ करते रहना। இதற்கு இப்படியும் பொருள் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் என்று பொருள் தருவதில்லை. ये उम्मीद கூறுகிறார், எவ்வாறு கூறப்பட்டதோ அவ்வாறே செய்வார், करना। எங்களையும் அவ்வாறே செய்ய வைப்பார். कारकुन இன்ன இன்சார்ஜ் இவ்வாறு செய்கிறார் என்று கூறினால் எனக்கும் அவர் அவ்வாறு செய்கிறார் என்று தெரியும். जमाती ஆனால் எனக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ हर उहदेदार की அவ்வாறே செய்ய முடியும் என்பார். बड़ी पते की बात। மேலும் துவாவுக்காக குறிப்பாக கூறி வருவார், ஓடியாடி திரிய வேண்டும், நேரம் வரும்போது कहते हैं இறைவன் के साथ ड्यूटी என்னை इनको लाला நடந்தோடி இருக்கும் நிலையில் அழைத்துக் கொள்ள வேண்டும், के साथ ड्यूटी எவருடைய தேவையுடையவராகவும் किसी अफसर की तरफ से हुक्म आए வைத்துவிடக் கூடாது என்றும் அதற்காக துவா செய்யுமாறும் கூறுவார். இறைவன் அவ்வாறே அவரை செய்துவிட்டான். और करवाते थे அல்லாஹ் कि उसी तरह कर। மர்ஹூமுடன் மன்னிப்பின் நடைமுறையை காட்டுவானாக, कि ऐसे भी हो सकता है இவரது தகுதியை உயர்த்துவானாக, இவரது மனைவிக்கும் कहा जा ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்வை வழங்குவானாக, பொறுமையும் தைரியமும் வழங்குவானாக, இவரது மகனுக்கு பற்று விசுவாசத்துடன் கூடிய வாழ்வை வழங்குவானாக. सकता है कि फलां நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹிலாஃபத்துடனும் ஜமாத்துடனும் இணைத்து வைப்பானாக, जैसे हुक्म मिला இவரது சந்ததிகளையும் அவ்வாறே செய்வானாக. இவர் ஜமாத்துக்கு தொண்டு செய்ய வந்ததிலிருந்து இவரை நான் அறிவேன். ரப்பாவில் के लिए खास तरफ कहा करते थे। இவரை பற்றி மக்கள் எழுதியது அனைத்தும் மிகவும் உண்மையாகும். और जब वक्त आए तो மிகவும் அர்ப்பணிப்புடன் किसी के मुताबिक தொண்டு செய்பவராக இருந்தார். अल्लाह ताला ने भी उनसे மிகவும் முழுமையாக கட்டுப்படுதல் உடையவராக இருந்தார். अल्लाह ताला இவரது மரணம் मरहूम से எத்தகைய சூழலில் ஏற்பட்டது என்றால் उनके दर्जात बुलंद, ஜனாசாவில் அதிகம் பேர் கலந்து கொள்ளவும் முடியாது. सेहत वाली जिंदगी अता சிறிது காலம் இவர் இருதய நோயாளியாக இருந்தார். ஆஞ்சியோபிளாஸ்டி के साथ जैसे कि पहले मैंने कहा நடந்துள்ளது. खिलाफत और जमात से जोड़ा रखे। சில நாள் முன்பு நோயுற்றார். रात को ஆஸ்பத்திரி சென்றார். டாக்டர்கள் பார்த்தனர். ஆஸ்பத்திரி தான் இருந்தார். जब ये जमात की खिदमत கடுமையான இருதய நோய் की ஏற்பட்டுள்ளதாக டாக்டர்கள் கூறினர். यकीनन பிறகு வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுவிட்டதாக கூறினர். हकीकत जो भी लिखा है बड़ी இதனால் எடுத்தான் என்பதை இறைவனே அறிவான். தற்கால ஆஸ்பத்திரியின் சூழலில் அவருக்கு எப்படி அல்லாஹ் எடுத்தான் என்பதையும் और कामिल इताअत இறைவனே அறிவான். எவ்வாறு இருப்பினும் சில நாள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருந்தார். அங்கு இருந்தவாறே ऐसे அவருடைய ரூஹ் அல்லாஹ்விடம் சென்றது. जब जनाजे में ज्यादा लोग இங்கு சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. के मरीज थे। எனவே ஜனாசாவை இங்கு கொண்டு வர இயலாது. चंद दिन पहले बीमार சில நெருங்கிய உறவினர்களை தவிர்த்து வேறு எவரும் ஒன்று கூடவும் முடியாது. अस्पताल में ही थे। பிறகு ஜனாசாவையும் डॉक्टर ने दाखिल ஃபியூனரல் ஹோம் என்று சொல்லக்கூடிய किया हुआ है। அங்குதான் செய்ய வேண்டும் बाद में என்ற நிபந்தனை இருக்கிறது. அதாவது ஃபியூனரல் ஹவுஸ் ஆகிய ஹோம் என்ற ஃபியூனரல் ஹோமில் தான் நடக்க வேண்டும். जिसे लिया பிறகு நான் साल में அவரது ஜனாசா காயிபு करिए, தொழுவிப்பேன். लेकिन எழுதக்கூடிய எண்ணற்ற மக்கள் இவரது சிறப்பை எழுதியிருக்கிறார்கள். बाद में मेरे इलाज அவை உண்மையானவை. நான் கூறியது போன்று அவை அனைத்து சிறப்புகளும் அவரிடம் இருந்தன. தமது உடன்படிக்கைகளை பற்றுடன் நிறைவேற்றியவாறு உலகை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறார். அல்லாஹ்வுடன் செய்த ஒவ்வொரு உடன்படிக்கையும் நிறைவேற்றினார். अफराद के அதுவே நமது கண்களுக்கு தெரிகிறது. எனவே இவர் ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் கூறுகின்ற ஷஹீதுகளின் கூட்டத்தில் அடங்குவார். जो है इनका फिर அல்லாஹ் அத்தகையோருடன் சேர்ப்பானாக. எல்லா அகமதிகளும் जनाजा होगा। எவருக்கு இந்த நோயினால் வஃபாத்து கிடைக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருள் மற்றும் மன்னிப்பை வழங்குவானாக. पढ़ाऊंगा எல்லாரின் நிலையையும் அல்லாஹ்வே நன்கறிவான். बेशुमार ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் ரஹமத் மற்றும் மன்னிப்பை பெறுவார்களாக. और
جو بھی لکھی ہیں باقی حق اور لکھا ہے یہی ان میں یہ خوبیاں موجود تھیں، جیسا کہ میں پہلے بھی کہہ چکا ہوں. اپنی خدمت کو، اپنے عہد کو وفا سے نبھاتے ہوئے یہ اس دنیا سے رخصت ہوئے ہیں. ہر عہد جو انہوں نے اللہ تعالیٰ سے کیا اس کو پورا کیا. ان کی زندگی میں یہی نظر آتا ہے ہمیں. اس لحاظ سے یہ ان لوگوں میں شمار ہوتے ہیں جن کے بارے میں حضرت مسیح علیہ السلام نے فرمایا کہ یہ شہید ہیں. اللہ تعالیٰ انہیں ان میں شامل فرمائے. اور وہ تمام احمدی جو اس بیماری کی وجہ سے جن کی وفات ہوئی ہے، اللہ تعالیٰ ان سے بھی رحم اور مغفرت کا سلوک فرمائے اور ہر ایک سے اللہ بہتر جانتا ہے کہ کس کے ساتھ کیا ہے. ہماری تو یہی دعا ہے کہ ہر ایک جو ہے وہ اللہ تعالیٰ کی رحم اور مغفرت حاصل کرنے والا ہو. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.